கறிவேப்பிலை செடி நல்லா வளரணும்னா இந்த மாதிரி வேருக்கடியில் இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வேரடியில் நல்லா கிளறி விடணும் மண்ணை. இந்த வேருக்கடியில் மோர் ஊற்றுங்க. நல்லா புளிச்ச தயிரை நல்லா கடைஞ்சி மோர் பதத்தில் ஊற்றுங்க. நல்லா இந்த மாதிரி தயிச்சு வளரும். இந்த துளுதெல்லாம் கிள்ளிவிடுங்க. அப்போ தான் நிறைய பக்க கிளைகள் உருவாகும். இந்த துளுதை கிள்ளிவிடுங்க. கறிவேப்பிலை செடி நல்லா வளரணும்னா இந்த மாதிரி வேருக்கடியில் இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வேரடியில் நல்லா கிளறி விடணும் மண்ணை. இந்த வேருக்கடியில் மோர் ஊற்றுங்க. நல்லா புளிச்ச தயிரை நல்லா கடைஞ்சி மோர் பதத்தில் ஊற்றுங்க. நல்லா இந்த மாதிரி தயிச்சு வளரும். இந்த துளுதெல்லாம் கிள்ளிவிடுங்க. அப்போ தான் நிறைய பக்க கிளைகள் உருவாகும். இந்த துளுதை கிள்ளிவிடுங்க.